இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் காமிச்சிருக்கேன். அந்த தப்பை மட்டும் நீங்கள் எப்போவுமே டிஷ்வாஷரில் பண்ணிடாதீங்க. இந்த பாத்திரம்லாம் வந்து இந்த மாதிரி சாய்ச்சே வைங்க, இன்னும் மேலே வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கும். பாத்திரம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மேலே மேலே வைக்காமல் இருங்க. அப்போது நல்லா தண்ணி வந்து கீழே இந்த ஃபோர்ஸில் அடிக்கும்போது பாத்திரம்லாம் நல்லா க்ளீன் ஆயிரும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டீல் டீ ஜல்லரை இருந்ததுன்னா கீழே இருக்கிற ரேக்கில் வைங்க, சூப்பராக க்ளீன் ஆயிரும். மேல் ரேக்கில் வந்து இந்த டீ கப்பு சின்ன சின்ன பாத்திரம்லாம் வைக்கும்போது அந்த கம்பிக்குள்ளே நிற்கிற மாதிரி வைக்காதீங்க. அது எப்படி தான் சாஞ்சிரும். இந்த குட்டி குட்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைங்க. அது இன்னுமே நல்லா வந்து பெட்டராக க்ளீன் பண்ணும். இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் ஏதாச்சும் வந்து டிஷ்வாஷர் சேஃபாக இருந்தாலும் வந்து அதையும் மேல் ரேக்லேயே வச்சுருங்க. பாருங்கள், நான் எல்லாமே அடுக்கிட்டேன். நான் வந்து கசகசன்லாம் வைக்கலை. ஓரளவுக்கு வந்து தண்ணி எல்லா இடத்துலையும், அந்த ஃபேன் ஓடும்போது தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த க்யூப் போட்டு நான் வந்து ஆன் பண்ணி விட்டேன். நான் இப்போ உங்களுக்கு என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, முந்தின நாள் வந்து நான் வந்து ஒரு கண்ணாடி ஒரு மூடி வச்சுருந்தேன், ஒரு பேனோட மூடி. அது வந்து என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் நான் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து உடஞ்சிருச்சு. ஃபுல்லுமே பீஸாக அது வந்து நல்லாவே உடஞ்சிருச்சு. பட் க்ளீன் பண்ணவங்க சரியாக க்ளீன் பண்ணல போல். அதனால் உள்ள சில்லெல்லாம் வந்து அப்படியே இருந்தது. அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்து க்ளீன் பண்ணும்போது நான் திருப்பியும் வந்து ஃபில்டர்லாம் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணேன். கண்ணாடி பாத்திரம்லாம் வைக்கும்போது கொஞ்சம் வந்து சேஃபான்னு பார்த்துட்டு, டிஷ்வாஷர் சேஃபான்னு பார்த்துட்டு வைங்க. ஆக்சுவலி நான் வச்ச பாத்திரம் வந்து டிஷ்வாஷர் சேஃப் தான். நான் ஏன் உடஞ்சதுன்னு தெரில. உங்களுக்கு ஏன் உடஞ்சதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.